விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள உப்பளங்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்வையிட்டு உப்பள தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயலால் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். விவசாயிகள், மீனவர்கள், மீன்பிடி தொழிலோடு சம்பந்தப்பட்ட அந்த உப்பள தொழிலில் ஈடுபடுபவர்கள் என்று பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை கேட்டறிய இருக்கின்றார். தற்போது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் அவர் இருக்கின்றார். மரக்காணத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. அந்த புயல் கரையேறியக்கூடிய பகுதிகளில் ஒன்றாக மரக்காணம், புதுச்சேரி இருந்ததன் காரணமாக மரக்காணம் பகுதியில் மீனவர்கள் பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். உப்பளம் வைத்திருப்பவர்களும் உப்பு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பினை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் வெள்ள நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய உப்பளங்களை அண்ணாமலை பார்வையிட்டார். மேலும் அங்கிருக்கக்கூடிய உப்பள தொழிலாளர்களிடம் இந்த புயல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறித்து அண்ணாமலை கேட்டறிந்து வருகின்றார். இது மட்டுமல்லாமல் இதன் தொடர்ச்சியாக ஆத்திக்குப்பம் கிராமத்திற்கு சென்று பயிர் சேதங்களையும் பார்வையிட இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அனுமந்தை உள்ளிட்ட இடங்களிலும், கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து இந்த புயலால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, இழப்புகள் என்ன என்பதையும் அண்ணாமலை கேட்டறிய இருக்கின்றார்.